எது ஸ்ட்ரெஸ், எது டிப்ரஷன்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. அண்ட் தே திங்க் லைக் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எல்லா எமோஷனுமே நல்ல எமோஷன் தான். இப்போ நான் எடுத்தோன்னு எப்படி ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், டிப்ரெஷனில் இருக்கோம்னு ஃபீல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஃபைன் பண்ணணும்னா எது ஸ்ட்ரெஸ், எது டிப்ரெஷன்? நம்ம முதல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் தான் இருக்கமா, இல்லை இல்லாமலே நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் நம்மளாம் நினச்சிக்கிறோமா? ஸோ ஹவு டு டிஃபைன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனா என்ன? தேங்க்யூ ஃபார் புட்டிங் திஸ் கொஸ்டின் பிரகதீஷ். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. அண்ட் தே திங்க் லைக் ரெண்டும் ஒன்றுன்னு. ஸோ ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில சிம்டம்ஸ் கொடுக்கும். அந்த சிம்டம்ஸ் 2 வீக்ஸ்க்கு மேலே போகும்போது அது டிப்ரெஷன் ஆகும். அந்த டிப்ரெஷன் ஆகும்போது உங்களோட மெயின் ஃபங்க்ஷன் எல்லாமே ஃபால்ட்டியாக மாறும். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ்லேயும் இன்சோமேனியா இருக்கும். இன்சோமேனியானா ஸ்லீப், லேக் ஆஃப் ஸ்லீப்பு, அப்புறம் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லேக் ஆஃப் ஃபோக்கஸ், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்லேயும் இருக்கும். ஆனால் டிப்ரெஷனில் போகும்போது யூ வில் பி லைக் இதை தாண்டி ஒரு லெவலில் என்னால் ஃபங்க்ஷனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபங்க்ஷனிங்கை கட் ஆயிரும். இப்போ நான் ஒரு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா அந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. செய்ய முடியாது நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தால். ஆல் த டைம் நீங்கள் எதையாச்சும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. எங்கேயாச்சும் ஜோன் அவுட் சொல்லுவாங்க, ஜோன் அவுட்டில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஓவர் திங்கிங் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு ஆக்சுவலி நீங்கள் பார்க்கணுன்னா 2 வீக்ஸ் மேலேனா அது மைல்டு, 4 வீக்ஸ் போகிறப்ப மாட்ரேட், அதுக்கும் மீறி போகிறப்ப சிவியர். அப்போல்லாம் நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் போது ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லீப் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, அப்பிடைட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதை கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போகலாம். இதில் ஒன்று இருக்குது பிரகதீஷ், என்னன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாத ஒரு விஷயம். சைக்ளோதீமியா, டிஸ்தீமியான்னு 2 இருக்கு. 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் டிப்ரெஷனில் இருப்பாங்க. அடேங்கப்பா, 4-5 வருஷமா டிப்ரெஷன்லேயே இருப்பாங்களா? ஆனால் மைல்டு ஃபார்ம்லேயே இருப்பாங்க. ஏன்னா ஒரு 2 நாள் நல்லா தூங்கிடுவாங்க, சரி, ஒரு 3 நாள் தூங்க மாட்டாங்க. சரி சரி, அதான் நம்மளுக்கு தூக்கம் வந்துருச்சுல்ல, நம்ம மார்னிங் தூங்கிட்டோம்ல அப்படின்னு நினச்சிட்டு சைக்ளோதீமியா, டிஸ்தீமியா பீப்புள் வந்து வரமாட்டாங்க. 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட அவங்க வந்து டிப்ரெஷனில் இருப்பாங்க. இது எல்லாமே மூட் டிஸார்டர்ஸ் கீழே வர்றது. ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஆன்சைட்டியோட சேர்ந்து இருக்கும். ஒன்ஸ் இஃப் திஸ் டிப்ரெஷன் அண்ட் ஆல் தீஸ் ஆர் நாட் ட்ரீட்டட், கண்டிப்பாக கோமார்பிட் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட சேர்த்து இன்னொரு டிஸார்டர் செயின் டிஸார்டராக வந்துடும். ஆன்சைட்டி டிஸார்டர் வர்றது. ஆங்ஸைட்டினா படபடப்பு, பதட்டமாக இருக்கிறது. ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எல்லா எமோஷனுமே நல்ல எமோஷன் தான். ஃபியர், சேட்னஸ் எல்லாமே நல்ல எமோஷன் தான். ஆனால் ஃபியர் எக்ஸ்ட்ரீமாக போகிறப்போ அது ஆன்சைட்டி ஆயிடுது. சேட் எக்ஸ்ட்ரீமாக போகிறப்போ அது டிப்ரெஷன் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் வர்றது நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு மாடரேட் லெவலில் வைக்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி குட். தேங்க்யூ, ஃபைன், தட்ஸ் அ குட் ஆன்சர். ஆக்சுவலி நீங்கள் சோகமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் பயப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சோகமாகவே இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போகிற நிலைமைக்கு வந்துடும். நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போகிற நிலைமைக்கு வந்துடும். அதுதான் சொல்கிறீங்க. இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது இப்போ கேட்கும்போது. ஏன்னா சாதாரணமாகவே நமக்கு ஐயோ நம்ம கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கோமோ, நமக்கு அது இருக்குமோன்னா அப்படி இல்லை. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக நீங்கள் அந்த எமோஷன்லேயே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழல் வரும்னு சொல்கிறாங்க.